இடம் திபெத் எல்லை. திகதி 26 ஆகஸ்ட் 2026. நேரம் காலை 8:37. 4.4 மேக்னிடியூட் அளவில் பதிவான நிலநடுக்கம். நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி மலைப்பாங்கான பிரதேசமாகும். அங்கு பனிப்பாறைகளும் அதிகமாக காணப்படுகின்றன. ஏற்பட்ட அதிர்வினால் மலைப்பகுதியிலிருந்த நிலையற்ற பாறைகளும் பனிப்பாறைகளும் கீழே சரிந்து வீழ்ந்தன. பாறை துண்டுகளுடன் சேற்றுடன் கூடிய வெள்ளப்பெருக்கு பொட்கோஷி மற்றும் திரிசூலி நதிகள் வழியாக கீழ் நோக்கி வேகமாக பாய்ந்தன. இதனால் பொதுமக்கள் ஆபத்தான பகுதிகளிலிருந்து வெளியேறுவதற்கு போதுமான அவகாசம் கிடைக்கவில்லை. பொட்கோஷி நதிக்கரையிலிருந்த ஒரு பாதை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சியே இது. சீன எல்லையில் அமைந்துள்ள சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடமும் முழுமையாக சேதமடைந்தது. வெள்ளப்பெருக்கினால் வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் பல பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. சில இடங்களில் வீதிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மீட்புக் குழுவினர் அனர்த்த பகுதிகளை சென்றடைவது கடுமையான சவாலாக மாறியது. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக நேபாள ராணுவத்தினரும் போலீசாரும் நடவடிக்கை எடுத்தனர். நேபாளத்தின் ராஸ்வா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களுக்கே இந்த பேரனர்த்தத்தில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பொட்கோஷி நதியின் இருபுறமும் அமைந்துள்ள இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்களின் குடியிருப்புகள் முழுமையாக அழிவடைந்துள்ளன. இந்த பகுதிகளில் சனத்தொகை குறைவாக காணப்படுவதுடன் இங்கிருக்கும் வீதிகள் நேபாளத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகத்துக்கு முக்கிய இணைப்பாக காணப்படுகின்றன. வெள்ளப்பெருக்கினால் போலீசார், இராணுவத்தினர், சுங்கம் மற்றும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் சிலரும் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தினால் நேபாளத்தின் நீர்மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நதிகள் சார்ந்த மின்சார திட்டங்களுக்கும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் ஏற்பட்ட சேதங்களினால் பல பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பேரிடர் நிலைமை தொடர்ந்தும் அமுலில் இருப்பதாக அந்நாட்டு வளிமண்டலவியல் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மலை பகுதிகளில் கற்களும் சேறும் சேர்ந்து நதிப்பாதைகள் தடைப்பட்டதால் அந்த தடைகள் திடீரென உடைந்து மேலும் ஒரு பெரிய நீர்ப்பெருக்கு கீழே வருவதற்கான ஆபத்து காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் நதிக்கரைகளை அண்மித்துள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் உத்தியோகபூர்வ எச்சரிக்கைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டு சுமார் 9,000 பேரின் உயிரை காவு கொண்ட நிலநடுக்கத்தின் பின்னர் நேபாளம் எதிர்கொண்ட மிக மோசமான பேரிடராக இந்த பேரிடர் கருதப்படுகின்றது.